இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற உன்னிடத்துல கர்த்தர் சொல்றாரு, there is an obstacle which is there laid as a stone that is blocking the blessing of God. கர்த்தர் கொண்டு வருகிற ஆசீர்வாதத்திற்கு தடையாய் உன்னுடைய அவிசுவாசம், உன்னுடைய பயம், உன்னுடைய சந்தேகம் அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நான் பேசும் பொழுது கர்த்தர் என்னை ஏவி சொல்றது என்னவென்றால், அந்த கல் புரட்டப்படும் பொழுது இந்த இரைச்சலின் சத்தம் உன் செவிகளுக்குள்ள போகும். கர்த்தர் சொல்ற அந்த விசுவாச வார்த்தை, உயிர்மிச்சி அடைகிற வார்த்தை, உனக்குள்ள ஜீவனை பிறப்பிக்கிற வார்த்தை உன் செவிகளுக்குள்ளே போகும் என்றால் ஒரு அசைவு உண்டாகின்றார் கர்த்தர். எந்த சூழ்நிலை இறுக்கமா இருக்குதோ, எந்த சூழ்நிலை அப்படியே டைட் கிரிப்பா புடிச்சிட்டு நீ நடக்கவே நடக்காது, இதுல எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறாரோ, இந்த சத்தம் உள்ளுக்குள்ள போகிறதுக்கு கல் புரட்டப்பட வேண்டும். கல் புரட்டினால்தான் அந்த அற்புதம் நடக்க முடியும் என்று கர்த்தர் சொல்றாரு. So there is something that the Lord is laying in your hand. You are to roll the stone. நீ தான் அந்த கல்லை புரட்டணுமே தவிர கர்த்தர் புரட்ட மாட்டார். கர்த்தருக்கு அதை செய்கிறது எளிதாய் போல காணப்படலாம், ஆனால் நீ தான் அந்த கல்லை புரட்டும் பொழுது, அந்த கல் புரட்டப்படும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அதற்குள்ள போய் அசைவை கொடுக்கும். நீ எதிர்பாராத ஒரு பெரிய ஜெயத்தை பார்ப்பாய். புரட்டு, ஜெயம் வரும்.